வெல்கம் டு கல்யாண விருந்து. இன்றைக்கி நம்மளுடைய கனவில் வந்துச்சுன்னா என்ன பலன்கள்னு சொல்லிட்டு தான் இந்த பதிவின் மூலம் நம்ம பார்க்க போகிறோம். எண்ணெய் நம்மளுடைய கனவில் வருவது நல்லதல்ல. இந்த கனவு வந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக கவனம் இருக்க வேண்டும். அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் ஏதோ பிரச்சனை வரப்போகுதுன்னு சொல்கிறது தான் அந்த கனவோட பலன். தேங்காய் எண்ணெய் நம்மளுடைய கனவில் வந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்களுடைய உடல்நலத்தில் கண்டிப்பாக கவனம் இருக்க வேண்டும். நீங்கள் இந்த பிரச்சனையிலேருந்து விடுபட நீங்கள் ஆன்மீக ரீதியாக கோயிலுக்கு போய் ஏதாச்சும் சாமியை கும்பிட்றது, இந்த மாதிரி ஒரு சின்ன விஷயங்கள் ஆன்மீக ரீதியாக நீங்கள் அன்னதானம் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் பண்ணலாம். அதே மாதிரி நல்லெண்ணெய் நம்மளுடைய கனவில் வருவது ரொம்பவே மங்களகரமான ஒரு விஷயம்னு கூட சொல்லலாம். நல்லெண்ணெய் வருவது ரொம்ப நல்லது. வீட்டில் வளமான வாழ்க்கை வருவதற்கு இந்த நல்லெண்ணெய் நமக்கு ஒரு பலன்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி மண்ணெண்ணெய் வருவது கெடுதல் விஷயம்னு கூட சொல்லலாம். வீட்டில் ஏதாவது பிரச்சனைகள் வர போகுது அப்படின்னு தான் அதோட பலன். அதனால் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்துலேயும் சரி, வீட்டில் நம்ம பேசுவோம்ல அந்த வார்த்தைகளையும் சரி கொஞ்சம் கவனமாக இருப்பது ரொம்பவே நல்லது. ஒரு நல்ல உடல் ஆரோக்கியமாக இருப்பாங்கள்ல, அவங்களுடைய கனவில் இந்த மாதிரி எண்ணெய் தேய்க்கிற மாதிரி உடம்பெல்லாம் எண்ணெய் தேய்ச்சிட்டு இருக்கிற மாதிரி கனவு வந்துச்சுன்னா அவங்க சீக்கிரமாக நோய்வாய்ப்பட ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அது அதை பலன். ஒருவேளை நோய்வாய்ப்பட்டிருப்பாங்கல்ல, அவங்களுடைய கனவில் எண்ணெய் தேய்க்கிற மாதிரி உடம்பெல்லாம் எண்ணெய் தேய்க்கிற மாதிரி அவங்க கனவு கண்டாங்கன்னா அவங்களுடைய நோயெல்லாம் பறந்து ஓடிருன்னு சொல்லிட்டு தான் இதோடைய பலன். இதுதான் இதோடைய அர்த்தம். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.